இந்த 3 ஃபீட் அன்யூஸ்டு டேங்கை 35 டேஸ்க்கு முன்னாடி நம்ம கையில் கிடைக்கிற பொருளை வச்சு ஷாப்பில் எதுவும் வாங்காமல் செட் பண்ணியிருந்தோம். அதோட கரண்ட் அப்டேட் இப்போது இப்படி தான் இருக்குது. இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்டெம் பிளான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட இருந்த பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டு கட்டிங் ஆட் பண்ணியிருக்கேன். இது எது நல்லா வருதோ அதை கண்டினியூ பண்ணலாம், நல்லா வராத ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ப்ராப்பரான பிளான்டேஷன் டேங்க் அக்வா சைட்லாம் யூஸ் பண்ணல, அதில் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா நியூட்ரிஷன் இருக்கும். இது ஜஸ்ட்டு வெறும் வீட்டை சுற்றி இருக்க சாண்ட் அப்படிங்கிறதால ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் பிளான்ட் கொஞ்சமாவது க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த ரூட் ஸ்டிக்ஸ், இதுவும் ஃபெர்டிலைசர் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பிளான்ட்டுக்கு பெருசாக க்ரோத்லன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் ஜஸ்ட் ப்ளக் பண்ணிட்டா போதும். ஸ்லோவாக உங்கள் சாயில் ரிலீஸ் ஆகி உங்கள் பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் அது கொடுக்கும். ரொம்ப ஏஜ்டு அக்வா சாயில் நியூட்ரிஷன் சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெம்பரரி நல்ல நியூட்ரிஷன் உங்கள் பிளான்ட்டுக்கு கிடைக்கும். ஃபெர்டிலைசருக்கு நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஆல் இன் ஒன் அப்படிங்கிறதால இது ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். டேரெக்டாக நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் வாட்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நான் 4 ml ஆட் பண்ணியிருக்கேன். இதை 4 days கொஞ்சம் வந்து ஆட் பண்ணால் போதும். இந்த டேங்க்குக்கு லைட்டிங் கொடுக்குறப்போ பிளான்ட்டோட க்ரோத் இன்னுமே நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் என்கிட்ட ப்ராப்பரான அக்வேரியம் லைட் கிடையாது. ஒரு 7 yearsக்கு முன்னாடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ வாங்கினா ஒரு உடஞ்ச ரிங் லைட் என்கிட்ட இருந்தது. ரொம்ப ஹெவி. பட் இதை ட்ரை பண்ணலாம் நினச்ச மாதிரியே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கட்டிட்டேன், ப்ராப்பராக டைட்டாக கட்டணும், இல்லைனா உள்ளே வந்துச்சுன்னா மொத்தமாக காலி. இது ப்ராப்பரான அக்வேரியம் லைட் கிடையாது. ஆனால் அதில் அட்வான்டேஜும் இருக்குது. 0லேருந்து 100 வரைக்கும் நீங்கள் பிரைட்னஸ் எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லோலேருந்து ஒயிட் வரைக்கும் நீங்கள் வந்து கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சில ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் ரொம்ப லைட் பவர்ஃபுல்லாக இருக்கிறதால ஆல்கே வரத்துக்கு கண்டிப்பாக நிறையா சான்ஸ் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறதா எனக்கும் தெரியல. பட் இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் டேங்க் பார்க்க ரொம்ப டீசெண்டாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். பிளான்ட் வச்சாச்சு, பிளான்ட்டுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் கொடுத்தாச்சு, லைட் கொடுத்தாச்சு. ஸ்டில் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இண்டோரில் நான் ட்ரை பண்ண போகிறேன். நல்ல லைட்டிங் இருக்கிறதால. ஸோ இது எல்லாமே நான் அவுட்டோரில் வளர்த்துட்டு இருக்குது. இண்டோரில் எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ ஃபியூச்சரில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த டேங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு 35 daysக்கு அப்புறம் நான் வந்து தான் செக் பண்ணணும். அண்ட் இது ஒரு பர்ஃபெக்டான பிளான்டேஷன் டேங்க்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட ஒரு டேங்க் இருக்குது, கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது, வீட்டை சுற்றி சாயில் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி உங்களால் இந்த மாதிரி ஒரு டேங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான் இது. இதுக்காக நீங்கள் வந்து ஒரு 10,000 15,000 ப்ராப்பரான டேங்க் செட் பண்ண அவசியம் இல்லை. அது வேறு. இது கையில் கிடைக்கிறத வச்சு நம்ம பண்ணுறது, செலவு இல்லாமல் பண்ணுறது.